வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக்க பத்தி நாம பார்க்க போறோம்னா, பரணி பில்டர்ஸால ரீசெண்டா கட்டப்பட்ட நார்த் ஃபேஸ்டு 2 பிஹெச்கே ஹவுஸுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோங்க. ஸோ இந்த வீடு வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் சூலூருங்கிற ஏரியால லொக்கேட் ஆயிருக்குங்க. ஸோ கோயம்புத்தூர் சூலூர் சைடு எல்லாமே 2000, 2200, 2300 அந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் பரணி பில்டர்ஸ் வந்து இது 1950க்கு தான் இந்த பில்டிங்கை நம்ம பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த பில்டிங்கோடைய பிளானை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது போக எங்களுடைய கொட்டேஷன் நாங்கள் என்ன பண்ணோம், அது போக என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணோம், ஸோ இந்த வீடு என்டையராக முடிக்கிறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு சைட்டோடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30க்கு 50ங்க. ஸோ தென்மடல் வந்து 50, கிழமேல் வந்து 30. ஸோ நார்த் ஃபேஸிங் சைட்டுங்க இது. ஸோ இதில் வந்து அவங்க கேட்டிருந்த கிளைண்ட் சைடு கேட்டிருந்த ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமு, ஒரு பெட்ரூம் பெரிய சைஸாகவும் இன்னொரு பெட்ரூம் சின்ன சைஸாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கிச்சன் கம் டைனிங்கு கேட்டிருந்தாங்க. ஸோ ஓப்பன் கிச்சன் கான்செப்ட் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ ஹாலும் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு காம்பேக்டான ஒரு வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மினிமம் வந்து ஒரு 16க்கு 16 அப்படிங்கிற மாதிரி ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருப்போம் இதில் ஹாலுங்க. ஸோ 2 அட்டாச் பாத்ரூம், ஒரு அவுட்ரு பாத்ரூம் அப்படிங்கிற மாதிரி மேனரில் பிளானை ஃப்ரேம் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிளானை பார்த்துடலாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய கொட்டேஷன் நான் சொல்கிறேங்க. ஸோ இதுதான் பிளானுங்க, 30க்கு 50 அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேவரம் வந்து இவங்களுடைய ரிலேட்டிவ் தான், அதனால வந்து அந்த இடத்துல ஸ்பேசிங் கொஞ்சம் கம்மியாக விட்டு இந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாக விட சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு அடியும் நம்ம அங்கே குறைச்சிக்கிட்டோம், ஏன்னா அவங்க ரிலேட்டிவ் சைடு அங்கே கொஞ்சம் அதிகமாக இடம் விட்டுருந்தாங்காட்டிங்க சேம் நம்ம ஆஸ் பர் வாஸ்துபடி பிளானை ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அக்னி மூலையில கிச்சன் கொடுத்துருந்தோம், அது கூட நம்ம டைனிங் கொடுத்துருந்தோம். 7.5க்கு 10, 7.5க்கு 10ன்னு. ஸோ 7 அப்படின்னாவே 7.5ன்னு வருங்க. டுவர்ட்ஸ் 8 நோக்கி தான் இருக்கு மணியடி சாஸ்திரப்படி. ஸோ இது வந்து மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் கிச்சன் மாதிரி பண்ணிட்டோம், 16க்கு 10ங்கிற மாதிரி நமக்கு வந்துருங்க. அடுத்து குபேர மூலையில பெட்ரூமுங்க. ஸோ அந்த மாஸ்டர் பெட்ரூம், அதாவது வீட்டோடைய பெரியவங்க இருக்க வேண்டிய இடங்க. இதனுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 16 அப்படிங்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் ஒன்று கொடுத்து, ஒரு 3க்கு 5ங்கிற ஒரு 3.5க்கு 5 அப்படிங்கிற ஒரு அளவில் ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்து, அதுக்கப்புறம் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருந்ததுங்க. 5க்கு 6 அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பேக்டான அட்டாச் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் ஹால் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 15.5க்கு 16 அப்படிங்கிற மாதிரி ப்ரொவிஷன் வந்திருந்ததுங்க. அடுத்து இன்னொரு பெட்ரூம் கேட்டிருந்தாங்க. இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 11 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கான அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அந்த படிக்கீழ இருக்கிறது அட்டாச் பாத்ரூமாக நம்ம ப்ரொவிஷன் பண்ணிட்டோங்க. ஸோ 3.5க்கு 6 அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ அதை வந்து இன்னும் ஒரு அடி சேர்த்திட்டோம், 4.5க்கு 6 அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அவுட்ரு பாத்ரூம் கேட்டிருந்தாங்க. இங்கே சைடு அந்த மேலே ஏறுற வெயிட் ஸ்லாபு கீழே நம்ம இன்னொரு அவுட்ரு பாத்ரூம் மாதிரி ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் எங்கேயாவது பெரிய காரியத்துக்கு இது போயிட்டு வராங்கன்னா ஏதாவது யூசேஜுக்கு வேணும் அப்படிங்கிறங்காட்டி ஒரு எமர்ஜென்சி சொன்னாங்காட்டி இந்த மாதிரி ஒரு பாத்ரூம் ப்ரொவிஷன் இங்கே வெயிட் ஸ்லாபு கீழே கொடுத்துருந்ததுங்க. ஸோ இது வைடு வந்து ஒரு 3.25 அடி வந்தது படிக்கு. ஸோ 3.25க்கு நம்ம 6 அப்படிங்கிற மாதிரி ப்ரொவிஷனில் கொடுத்துருந்தேங்க. அடுத்து போர்ட்டிகோ பார்த்தீங்கன்னா 17.25க்கு 15 அப்படிங்கிற ப்ரொவிஷனில். ஸோ இந்த வீட்டுக்கான டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1212 வந்துச்சுங்க. ஸோ அந்த 1212க்கு பெர் ஸ்கொயர் ஃபீட் 1950 ரூபாயில பண்ணி கொடுத்தோம். ஸோ கோயம்புத்தூர் சைடு இந்த ரேட்ல யாரும் பண்ணி கொடுக்கறது இல்லைங்க. ஸோ எல்லாமே எபோவ் 2100 அப்படிங்கிற மாதிரி போயிருச்சுங்க. ஸோ அதுக்கு ரேட்டு போட்டீங்கன்னா 1212க்கு 1950 வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மொத்தம் இந்த வீட்டுக்கான இது பார்த்தீங்கன்னா 23,63,400 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வந்துருதுங்க. இது போக நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி தொட்டிக்கு நமக்கு வந்து 8000 லிட்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ சேம்பர்கள்லேயே கட்டி கொடுத்துருந்ததுங்க. அதுக்கு வந்து 96,000 ரூபா வந்திருந்தது. அது போக செப்டிக் டேங்க் வந்து ஒரு 7000 லிட்டர் கேட்டிருந்தாங்க, சாலிடு பிளாக்ல பண்ணி கொடுத்துருந்ததுங்க. அதுக்கு லிட்டருக்கு 10 ரூபாய்னு போட்டு 70,000 ரூபாய்ங்க. வீட்டுக்கான தொகை பார்த்தீங்கன்னா 23,63,400. தண்ணி தொட்டிக்கு வந்து 96,000, செப்டிக் டேங்க்கு வந்து 70,000ங்க. இதுக்கு டோட்டல் பட்ஜெட் இந்த வீட்டுக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,29,400 ரூபாய்ங்க. ஓகே, இதுல நாங்க என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணோம், என்னென்னலாம் காம்ப்ளிமெண்டரியா பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவாங்க. ஸோ மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ல வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் தான் நம்ம போட்டிருந்தாங்க. ஸோ பேஸ்மெண்ட் ஹைட் வந்து 3 அடி 3.5 அடி வரைக்கும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருந்தோங்க. கம்பின்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ பிராண்டு FE 550 கிரேடுடைய ஸ்டீல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோங்க. ஸோ செங்கல் பார்த்தீங்கன்னா சாம்பர் பிரிக் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோங்க. சாலிடு பிளாக் வந்து செப்டிக் டேங்க் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தாங்க.
அதுக்கப்புறம் கைப்பிடிக்கு வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பேஸ் மட்டத்துக்கு ஃப்ளை ஆஷ் யூஸ் பண்ணியிருந்தோம். 6 இன்ச்சு சாலிட் பிளாக் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் மெட்டீரியல். டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே இருக்கிற சைடில் இருக்கிற சூலூர்ஸ் நியர்பை இருக்கிற ஏரியாவில் அந்த அனுஜ் அப்படிங்கிற டைல்ஸ் பக்கம் தான் பார்த்து எடுத்திருந்தாங்க கிளைண்ட்டுங்க. ஸோ அவங்களுக்கு கிளைண்ட் சைடில் நாங்கள் ப்ரொவிஷன் கொடுத்துருந்தோம் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து டைல்ஸ் வந்து ஃப்ளோர் டைல் வந்து 55 to 60 பார்க்க சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வால் டைல் பார்த்தீங்கன்னா 45 to 50 ரேஞ்சஸ்க்குள்ள சொல்லியிருந்தாங்க. ஸோ கிரானைட் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 140 பார்க்குற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அட்லீஸ்ட் 150 160 போச்சுன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருதோ அதை கிளைண்ட் சைடு நாங்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரேஞ்சஸ்குள்ளேயே நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு, அவங்களும் அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா தேக்குங்க, ஃப்ரேமும் தேக்கு. ஒரு இது மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரியாக ஹாலில் வந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆகிற விண்டோ வந்து சாலில் கொடுத்துட்டோம். ஸோ மீதி இருக்கிற விண்டோ எல்லாமே நமக்கு வந்து யூபிவிசி ஸ்லைடிங் மேனர்லாம் நம்ம விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்புறம் பெயிண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கோட்டு வந்து ஒயிட் அடிச்சுட்டு 2 கோட்டு பட்டி வச்சுங்க, தேய்ச்சி லெவல் பார்த்து ஓகேன்னா 2 கோட்டை நிப்பாட்டி அதுக்கு மேலே ஒரு கோட் ப்ரைமர் அடிச்சு கொடுப்போம். வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு கோட் வந்து ஒயிட்டுங்க, ஒரு கோட் ப்ரைமர், ஒரு கோட் எமல்ஷன் அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 கோட்டு வெளியே நம்ம பண்ணி கொடுப்போங்க. அது போக பார்டருக்கு எலிவேஷன் கலர் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்போங்க. ஸோ ஆஸ் பர் பட்ஜெட், இந்த பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்புல எலிவேஷன், அதாவது கட்டும் போதே மேசன்ல சின்ன சின்ன ஒர்க் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம பட்ஜெட்ல பண்ணிடலாம். இன்கேஸ் கொஞ்சம் காம்ப்ளிமெண்டரியா இல்லை எக்ஸ்ட்ராடினரியா வருதுன்னா அந்த எலிவேஷனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுவோங்க. காம்ப்ளிமெண்டரியா நம்ம பண்ணி கொடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 2 பாத்ரூம் தான் பேசியிருந்ததுங்க. அவங்க படிக்கல இன்னொரு பாத்ரூம் கேட்டிருந்தாங்க, அதையும் நம்ம காம்ப்ளிமெண்டரியா பண்ணி கொடுத்துட்டோங்க, அவுட்டர் பாத்ரூம் மாதிரி. அதுக்கப்புறம் மேல சின்டாக்ஸ் டேங்க் நம்ம காம்ப்ளிமெண்டரியா பண்ணி கொடுத்துட்டோங்க. ஸோ இது ஃபுல் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருங்க. இவங்க மற்றவங்க பண்ற மாதிரி பார்ஷியலி ஃப்ரேம்டு மாதிரிலாம் இல்லைங்க, ஃபுல் ஃப்ரேம்டுனாவே ஸோ இன்க்ளூடிங் ரூஃப் பீமை கண்டிப்பா போட்டு ஸ்ட்ரக்சரல் டீடைலிங் என்ன சொல்லியிருக்கோமோ அதன் படியே தான் நாங்கள் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்குதுங்க. அதுல எந்த ஒரு இதையும் காம்ப்ரமைஸும் நாங்கள் பண்ணிக்கவே மாட்டோம் டீடைலிங்ல. ஸோ டோட்டலாக இந்த வீடை முடிக்கிறக்க கிளைண்ட் சைடு இருக்கிற அமௌண்ட்டையும் சேர்த்து போர் போட்டது இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் இது எல்லாமே சேர்த்து அவங்க 28 ரூபாய் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பட்ஜெட் வீடு பண்ணணும் அப்படின்னம்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நான் இன்ஜினியர்ஸாக தான் வந்தோம், பரணி பில்டர்ஸ். எங்களோட ஆஃபீஸ் காங்கேயத்தில் லொக்கேட் ஆயிருக்குங்க. ஸோ நாங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த சரௌண்டிங் எல்லாமே பில்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சைட் விசிட் பண்ணணும்னாலும் சொல்லுங்க, கூட்டிட்டு போய் காட்டுறோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் இருந்ததுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, பிளானை ஃப்ரேம் பண்றோம். உங்களோட பட்ஜெட்டையும் சொல்லுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளானை ஃப்ரேம் பண்ணி ஒரு 2 சிட்டிங் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஓகே அப்படின்னு பட்டுதுன்னா கண்டிப்பா ப்ரொசீட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.